உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் குழுமத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் திடீர்னு சனிப்பயிற்சி போன வருஷம் தானே வந்தது? எஸ், போன வருஷம் வந்தது, இந்த வருஷமாக வருது. என்னென்னா போன வருஷம்ன்றது நம்ம திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தது. இந்த வருஷம் வாக்கியம். நம்ம ஜாதக முறையில் 2 இருக்குது, திருக்கணிதம் வாக்கியம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறைகள் வச்சு நம்ம பார்க்குறது. திருக்கணிதம்ன்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு மேலேயும் இல்லை ஆல்மோஸ்ட் 80 to 90% திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. பெரும்பாலான சாஃப்ட்வேர் 90% திருக்கணிதம் தான். இருந்தாலும் பழைய வாக்கிய முறையும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. முக்கியமாக கோவில்களில் மெயின் சனீஸ்வர பகவானவே திருநள்ளாறு கோவில், அங்கே பூஜை முறைகள்லாம் வாக்கியம் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம நிறைய மக்கள் அதை பற்றி கேட்டதுனால வாக்கியம் பிரகாரம் நடக்க போகிற சனி பயிற்சியெலாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியாக உங்கள் ராசிக்கு என்னென்ன நம்ம இந்த சனி பயிற்சியால் என்னென்ன நல்லதெல்லாம் நமக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், கூட என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது, இல்லை அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. மகர ராசி, மகர லக்னம். நம்ம சனீஸ்வர பகவானோட சொந்த வீடு. விட்டுருவாரா? நம்மளையும் விட மாட்டார், நம்மளையும் கவனிப்பார். ஆனால் நம்மளுக்கு தான் இப்போ தான் சனி பயிற்சி முடிஞ்சதுங்க. உங்களது தான் ஃபுல் ரிலீஃப். சனி பயிற்சி ஃபுல் சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்களே, போன வருஷம் சொன்னாங்க ஆனால் நான் கஷ்டப்படுறேன்னு. அதெல்லாம் இந்த சனி பகவான் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மூவ் ஆகிட்டார். அதனால் இருக்கிற 12 ராசி லக்னத்திலேயே உங்களுக்கு தான் பெரிய ஜாக்பாட். அதனால் ஹாப்பியாக கேக் வெட்டி கொண்டாடுங்க, நல்லது. ஓகேவா? ஆனால் மற்றபடி இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னலாம் இந்த 7.5-8 வருஷத்தை தடங்களாச்சோ அது எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர். இதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் டபுள் எஃபர்ட் போடுங்க. என்ன தான் சனி பயிற்சி முடிஞ்சாலும் உங்கள் 3ஆம் வீட்டிலலாம் அவர் இருக்கிறதுனால சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஜெயிச்சிருவோம். ஏன்னா குரு பகவான்லாம் வேறு அந்த வீடை பார்ப்பார். அதனால் நம்ம ஜெயிச்சிடுவோம். ஆனால் போடுற எஃபர்ட்டை டபுள் மடங்காக போடுங்க. ஜெயிக்கிறது தான் மேட்ரு. இது ஒன்று முடிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்து உங்களுடைய மனசை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே பொறுமைசாலி. இது நிலத்தத்துவ வீடு தான். நீங்கள் ஏற்கனவே பொறுமைசாலி. நல்லா தியானம் பண்ணுங்கள். அது உங்களை ரொம்ப 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 நல்லா காப்பாற்றும். சரி. அடுத்து குருமார்கள் வழிபாடு பண்ணுங்கள். குருமார்கள் வழிபாடு பண்ண லைஃப்பில் சூப்பராக முன்னேறுவீங்க. ஜீவசமாதிகள், கனகபட்டியார், சாய்பாபா, இந்த மாதிரி நம்மளோட ஒன்றும் சூட்சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குருமார்களை பிடிங்க. லைஃப்பில் ஒன்றும் நல்லா வருவீங்க. உங்களை விட வயசில் மேலே இருக்கவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அப்பா, ஆஃபீஸர், மேனேஜர், சீனியர்ஸ், டிஎல்ஸ், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பொறுமையாக பேசுனீங்கன்னா கரெக்டாக அவங்கள போய் ரீச் ஆகும். இல்லை ஏன்னா நேரம் சரியாயிடுச்சுன்ட்டு நான் பார்த்துறேன்னு இறங்கிட்டிங்கன்னா உததான் எங்கேயாவது மாட்டிப்போம். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இந்த சனி பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால தூக்கம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகலாம். அதுக்கெல்லாம் நம்ம சொல்கிறது தான். நம்ம நிறைய தெரப்பிகள் சொல்லிகிட்ருக்கோம். சங்குப்பூ யூஸ் பண்ணலாம். நீங்கள் அருகம்பில் பவுடர் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பண்ணலாம். அன்னதானம் கொடுங்க. முக்கியமாக ஒன்று ரங்கநாதர் கோவில், ரங்கநாதர் தாயாரோட வழிபடலாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் தொடர்பில் இந்த 2.5 வருஷத்தில் வர்றதுனால சைன கோலத்தில் இருக்கிற ரங்கநாதரை வழிபடலாம். திருப்பாம்பூரம், திருநாகேஸ்வரம், அதுக்கப்புறம் காளஹஸ்தி, இந்த மாதிரி சர்ப்பங்கள் சம்மந்தப்பட்ட சிவபெருமான் கோவில்களுக்கு போயிட்டு வரலாம், வணங்கிட்டு வரலாம். இல்லை உங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி பாம்பு கூடலாம் வைப்பாங்க, ஃபுல் அலங்காரம் பண்ணிட்டு அந்த ரூபத்தோடு அம்பாலோடு சேர்த்து வழிபடுங்க. அது ரொம்ப நல்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். தயிர் சாதம், எள்ளு சாதம் இதெல்லாம் தானமாக கொடுங்க. சாமிக்கு படையல் போடுங்க. வரவங்களுக்கு அன்னதானமாக போடுங்க. இதெல்லாம் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண இந்த 7.5-8 வருஷம் முடிஞ்சதுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒன்றும் நல்ல டாப்பில் தான் கொண்டு போகும். சனி பயிற்சி வாக்கியம் பிரகாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றது மெயினான விஷயங்களை கவர் பண்ண. என்னென்ன ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, படிப்பு, பிஸ்னஸ், ஜாப், வெளிநாடு போகிறது, தூக்கம், உடல் ஹெல்த்து,
இது சம்மந்தமாக ஓவராலாக நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். ஓகே, இப்போ ஒரு நம்ம 12 கோடி தமிழர்கள் இருக்கோன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து 1 கோடி பேருக்கும் ஒரு ராசியும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தனி நபர் ஜாதகமாக பார்த்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். இது ஒன்று. செகண்டு, சனிப்பயிற்சின்றனால எல்லாரும் பதறக்கூடாது. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுத்தா யார் தடுக்க முடியும்? அந்த மனுஷன் வந்து அள்ளி இல்லை, கொட்டி கொடுக்குறவர். அவர் அவ்வளோ கொட்டி கொட்டி கொடுப்பார். சரிங்களா? அதனால் அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவரை நல்லபடியாக வேண்டுங்க. இந்த சனிப்பயிற்சியை தாக்கத்தை குறைக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். சனிப்பயிற்சி தனியாக ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். சனிப்பயிற்சி வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறதுன்னு ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். அதில் நிறைய விஷயங்கள், விதைகள், தானியங்கள் மூலமாக எப்படி நம்மளை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், கலர் தெரப்பி, ஸ்மெல் தெரப்பி, இதெல்லாம் அதில் சொல்கிறோம். நம்ம எள்ளுலாம் நம்ம சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோம்ல, அது பின்னாடிலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். சரிங்களா? அது இருக்கும் போது அந்த எள்ளோட ஸ்மெல்லு உடம்புல போயிட்டு அது படியும். முக்கியமாக எங்கன்னா மஜ்ஜைகளில் படியும். மஜ்ஜைகளில் தான் நம்மளோட கர்மா ஸ்டோர் ஆகுது. ஏன்னா சனி பகவானோட கதிர் வந்து கிரே கலரில் இருக்கும். நம்ம மஜ்ஜை, மூளை செல்ஸ்லாம் கிரே கலர் இருக்கும், அங்கே தான் ஸ்டோர் ஆகுது. இது மாதிரி சயின்டிஃபிக்காக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றத எல்லாமே 100% சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் ஒன்றும் வளரல. என்னென்ன டேட்டா இருக்கோ அதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண எல்லாம் நல்லதே நடக்க. சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தி எல்லாரையும் குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.